தலைவரே வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் உன் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுறா வெளிய. இது உள்ள. வெளிய. இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி இருக்கு, சுத்துறா. ஐயோ, நான் இல்ல அண்ணே. இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்பை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க, என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வரலாறு காலனி? ஆமா. நாங்க பொதுப்பணித்துறையிலிருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம். ஐ அம் இன்ஜினியர் மாத்திர பூதம். என்னது மரத்துல பூதமா? மாத்திர பூதம்பா. சரி, இறங்கி வாய்யா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலிதா. கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா, மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோலையும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குங்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம், தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயோ ஐயோ, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவன்னு சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு போ 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 போ. அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனோமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு. அது கிடக்கட்டும் கழுத. மேடை யாரு? ஓ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்கதான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம்மா. வணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம் சொல்லண்டா. போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க. இது நம்ம பொருளாளரோட ஸ்டால். சோடா சாப்பிடுறீங்களா? புடிச்சுக்கிற கூட விடு. இந்தாங்க சாப்பிடுங்க. புடிங்க. யோ பியூனு, டிரைவர் கிட்ட கொடு. இந்தா நீ ஒன்னு சாப்பிடு. குடி. டேய், இன்னும் யாராவது இருந்தா கூப்பிடுறா. வாங்க, ஓசில கலர் கிடைக்குது. வாங்க வாங்க. இவர் இன்ஜினியர், நம்ம ஊருக்கு பம்பு செட் போட வந்திருக்காரு. வணக்கங்க. சோடா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ண கிண்ணெண்ண வாங்கி வச்சுக்கங்கய்யா. அப்படியே செஞ்சிருவோம். இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க ஐயா. எங்க தெருவுலயே ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா, எங்கெங்க குழா போட போறீங்க? ஷூ, அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர். அவர் எங்கெங்க கைய நிறுத்துறாரோ அங்கெல்லாம் குழையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. ஏண்டா டேய், வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க. நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனத உன் பொண்ணு பார்த்தா, அவளையே கேளியா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? ஏய், சோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போ. டேய், யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? செயலாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர்கிட்ட வாங்கிக்கயா. ஓ, இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கயா. வாங்கயா. வாங்கயா. ஐயோ, நீ எல்லாம் பொருளாளர். அத்தியாரே, ஜெயில பட்ட சாதம் சரி, நாலா பக்கம் மூட்டை பூச்சி கடிதான் தாங்க முடியல. பின்ன அது உன்னை வந்து கியூல கிடைக்குமா? பேசாத. நீ கூட்டணிக்கே லாயக்கு இல்லாதவன், துரோகி, நன்றி விசுவாசம் இல்லாதவன். பாத்தியாரே, எனக்கு சந்தேகம். துரோகம், நன்றி, விசுவாசம், இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம், அந்த கட்சியிலிருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா. பாத்தியாரே, அடி பொறுக்க முடியாம அப்புறம் ஆயிட்டேன். நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதயம் உள்ளவராச்சே. நீங்க ஒரு இமயம் என்ன, அது பக்கத்துல ஒரு சின்ன மலை. என் நெஞ்ச தொட்டுட்டடா. சேச்சே, இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவ. இங்க பார், நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முறை பொண்ணு ராக்காய் கிட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பாத்தியாரே, என்ன பத்தி உனக்கு தெரியும், நானா சொல்ல மாட்டேன்.
அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படியா? ம். கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க. ஏன்? முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டி இருக்கு. இங்கேயுமா வந்துச்சு கழுத? எடுத்து விடு. ஐயோ என்னண்ணே இது? டேய், நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல, புடி போடுறதுலயும் பெரிய ஆள்றா. இது என்ன புடி? கத்திரி புடி. ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இழுக்குதே. எடுக்க வரலையேடா. இத வாத்தியார்ட்ட கத்துக்கலையா? நான் போட்ட முத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான். எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா. நேர பட்டறைக்கு விடுங்க. அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க, விரல வெட்டி இப்ப எடுத்துருவாங்க. என்ன செய்யறது? அப்படியே போ, எவனாவது வர்றான்னு பாப்போம். என்ன மச்சான் அது? ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க, இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே, என்ன தகராறு? தகராறெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல. நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமகன் சொல்ல வெக்கமா இல்ல? அப்ப இல்ல, இப்பதான் இருக்கு வெக்கமா. மச்சான், நாட்டு மருந்து கடையில புடி விடுற தைலன்னு ஒண்ணு இருக்கு, 2 ரூபா தான் அது விலை. அதை தேய்ச்சா விட்டுரும். 8 ரூபா செலவுக்கு 10 ரூபா வச்சுக்க. பணமா? மாப்பிள எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான்? பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே. சரி சரி வர்றேன். மாப்பிள, அந்த 10 ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க. 2 பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் மாப்பிள, இது என்கிட்டே இருக்கட்டுமே. உன்னை பார்த்தது எனக்கு 10 ரூபா தண்டம். இந்த பெருச்சாளிக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே. நான் வர்றேன் மச்சான். அடடே மாமாவா? என்ன மாமா வெளியே நிக்கிற? உள்ள வா. வாங்க. ஏங்க வா. எங்க ஒரு பழத்தை காணோம். நான் தான். போடுவா களவாடி பசங்க. வா உட்காரு. ஆமா, வெத்தலை வாக்கத்தோட வந்திருக்கீங்க, பூச்சி காது குத்தா? எனக்கு குத்தி குத்தி ஊசியை உடைஞ்சு வச்சுப்பா. என்ன விஷயம்? வந்து என்ன மாமா, மேடையில வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு வீரமா பேசுற, இங்க ரொம்ப கூச்சப்படுறிய. ஆனா இடிஞ்சு விழாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். உன் தங்கச்சிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னது நாங்களா? சரி நீங்க என்ன வச்சுக்கோங்க. அது என்னடா அவ்வளவு சீப்பா? எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள, நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாம். மச்சான், நீ முறை மாப்பிள, பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு. தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை, அவளே கேட்டுறேன். ராகாயே. வணக்கம் மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ நல்லா இருக்கிறியா? அடடா, பாத்தியா என்ன வளைவு, என்ன நெளிவு. ஏமா, உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு, உன் பதில சொல்லு. கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, குடிச்சு போச்சு. அப்புறம் என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிதான். வரவே கடை, நீ சும்மாரியா? அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க. மாமா, முதல்ல இந்த மாதிரி ஜாடுற பசங்களை தூக்கி எறிங்க, அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. எடுத்த உடனே எனக்கு வேட்டா? இத பாருங்க, கண் நிறைஞ்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன், கண்ணியமானவன், இவங்களதான் புருஷனா அடையணும்னு ஒவ்வொரு பொண்ணும் விரும்புவான். வாஸ்தவம். இதுல ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. ஏய், ஏன் தலைவர் பதவி இருக்கு, அது போதாதா? பதவி என்ன உனக்கு எழுதி கொடுத்திருக்கா? நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வ? பொண்டாட்டியை வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா, இல்ல சொந்த உழைப்பு இருக்கா? பதில் சொல்லு. கிளை இல்லாத மரத்துக்கு நேர் தேடி யாராவது வருவாங்களா? இந்த பாரு ராக்காயி, இது பட்டிமன்றம் அல்ல, பட்டின பதில் சொல்லு. இந்த பாரு, சொந்த வச்சுக்கிட்டு வா போ. இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படியை மிதிச்ச இந்த ராக்காயி ரொம்ப பொல்லாதவளா மாறிடுவா. விளக்க மாத்துக்கு 10 குஞ்சம் வேற. இப்ப இது எங்க தூக்கிட்டு போறது? காலங்காத்தால தட்ட தூக்காதே தூக்காதே. என்ன கட்டிக்க மாட்டேங்கிறானே, என்ன கட்டிக்க மாட்டேங்கிறானே. டேய் பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு. விரட்டினாலும் பரவாயில்லையே, ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா, சிகப்பு பொண்ணா, நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஏன் தலைவரே, இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ, அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுஸ் போயிடும். அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி, எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்குங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமாடா? பழகுங்க. இந்த பார், பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் worst. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு. அவ்வளவுதான் தலைவர். 2 கேள்வி கேளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த 2 கேள்வி சொல்லுப்பா. ஏமா ஏமா, அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தான பொண்ண ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க அண்ணே, நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது நீயா? நான் இல்லண்ணே, நீங்க. அதான பார்த்தேன். ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா?
அப்ப கக்கிட்டா வேற ஒண்ணு மாத்திர வேண்டியதான். அண்ணே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ஏன்டா நான் என்ன போருக்கா போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு? அண்ணே ஆ? அங்க பாருங்க, மகளிர் அணி தலைவி போத வருது. ஏய், நான் உன்னை நம்பித்தான் போறேன். ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா ஆச்சு, உன் ஊட்டி இந்த பக்கமா திருப்பிடுவேன். ஊட்டியாவது கொடைக்கானலாவது போங்க அண்ணே, நான் மறைஞ்சுக்கிறேன். கோ 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 கோத வா 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 வா. வணக்கம்னு சொல்ற. ஆ. அத நீ சொல்லவே வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது பாருமா, 2 கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். ஆ? அதுவும் ஒரு பொம்பளை தான் சொல்லணும். என்ன பார்த்தா பொம்பளையா தெரியலையா? அதனால தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். ஏம்மா போத, இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சிருக்கிறியா? காதலா அப்படின்னா என்ன? எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டதில்ல. இப்போ நான் தலைவர் இல்ல, ஆ. முன்பின் தெரியாத அண்ணிய நான் நினைச்சுக்கோ. இந்த முன்பின் தெரியாத அண்ணிய உன் கைய கப்புன்னு பிடிக்கிறான். இப்ப நீ என்ன செய்வ? சிச்சி. தூ. அடிச்சிடுங்க தலைவரே, நீங்க அந்நியர்னு சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுட்டேன். சரி விடு, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். இப்போ நானு உன் தலைவரு அன்பா ஆசையா உன் கைய கபக்குன்னு புடிச்சா நீ என்ன செய்வ? வெக்கமா இருக்குது. இதான் காதல், இதான் காதல். பாத்துக்க காதல், பண்றேன் காதல், இது பொன்னவா காதல், பொக்கோ காதல், இப்படித்தான் காதல். காதல் காதல் காதல். ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ண கைய பிடிச்சிருச்சுட்டாலே. வாங்க ஐயா, பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, வாங்க ஐயா. ஐயா பெருசு, வாங்க ஐயா. என் பொண்ண நடு ரோட்ல தனியா போற பொண்ண கைய பிடிச்சிருச்சா? கனவில் இருக்கிற நீயே வழியில ஒரு பொண்ணை கையை பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அதானே. ஏயா, இதுக்காக ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள போய் கைய பிடிச்சிருக்க முடியுமா? சுமாரா, ஆ? இனிமே என் பொண்ணை யாரையா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த டப்பா தலையில கட்டி வை. இவரு ஐய மட்டுமா தொட்டாரு, என் மனசையும் சேர்த்து தொ, 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 தொ. சி, 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 சுமாரு. ஏய், உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்காம விட மாட்டேன். நற்பணி வந்த தலைவர் நீங்க, போலீஸ் போனா உங்களுக்கு தான் கேவலம். மரியாதையா கழுத்துல தாலி கட்டுங்க. யோ, இப்ப எல்லாருமா சேர்ந்து என்னைய பண்ணுங்கறீங்க? கட்டி வைக்க போறோம். அடச்சி, கட்டி எல்லாம் வைக்கிறது இல்லடா, தானா வர்றது. அடடே என்ன இந்த கூட்டம், என்ன சத்தம்? ஆடா, மாட்டி விட்டுட்டு மத்தியசம் பண்ண வந்திருக்கியா? இப்ப இந்த உருளைக்கிழங்கு தலைவர்களா எவன்டா பதில் சொல்றது? கைய புடிச்சு இழுத்தது நீங்க, நானா பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சரியான கேள்வி. டேய் சும்மாறா. யார பார்த்து டாய்ங்கிற? சரிடா மாமா. தலைவருக்கேத்த தலைவி. பேசாம கட்டிக்கங்கண்ணே. சரி விடுங்கப்பா, நானே கட்டிக்கிறேன். ஏய், மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, இல்ல வீதியிலே நடமாட முடியாது. வாங்க நீ. ராசா. அடச்சீ வா. சரி வாங்க போ. வாடா. மாட்டேன். அட வாடா. வந்து அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன் வா. அடிச்சாலும் பரவாயில்லையே, புடி போட்டா எடுக்க முடியாதே. புடி. தலைவரே வேணாம். ஏய், ஓடாத, ஓடாத. கல்லெடுத்து மண்டையில புடியாத, வந்து கல்லெடுக்காத. ஐயா, பண்ணி வருது, அந்த பக்கமா நாயை அவுத்துங்க. காப்பில கொஞ்சம் உப்பு தான் இல்ல, பரவாயில்ல. எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னா அது உங்களுக்கு தானே பெருமை. ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. அண்ணே, அந்த முத்துக்கருப்ப மாதிரி விதண்டாவாதம் பேசாதீங்க, சுமூகமா முடிச்சுக்குங்க. ஆமா, அங்க என்ன தகராறு நடந்தது? வீட்டுல தென்னை மரம் வளர்க்குறோம், இளநீ வேணும்னா காசு கொடுத்தா தானே கொடுக்குறோம். அது நியாயம் தானடா. அதே மாதிரி பொண்ணை வளர்க்குறோம், பொண்ணு வேணும்னா 5 பவுன் நகையும் 5000 ரூபாய் பணம் இருந்தா தான் பொண்ணை கொடுப்போம்னு சொல்லிட்டான். ஓஹோ, அப்படி ஒரு ரூட் இருக்குதோ? சரிப்பா, அத விடு. பாக்கு வெத்தலைய மாத்திக்கிறது. கொஞ்சம் பொறுங்க ஐயா, உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை. அப்பா. அட சும்மா இருமா, இவங்களை விட பெரிய இடத்துல இருந்து உன்னை கேட்டு வந்திருக்காங்க. எங்க மாட்டு பண்ணையிலயா? பாய முடியா? அவங்க 10,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் போடுறாங்களாம். இவனால போட முடியுமா? அப்ப உங்க முடிவு? இதேதான். இதுல எந்த மாற்றமும் இல்லையே. முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா. அண்ணே, கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? நான் இவர்ட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேனே. இல்ல, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எந்திரிங்க. கண்டிப்பா வரணுமா? அப்பா. அங்க இருடா, ஓடிடுறேன். இருடா, இருடா. கூட இருந்தே குழப்பறியா? அவனை தூண்டி விட்டவனே நீதான்டா. நான் என்ன செய்வேன் தலைவரே? அது என்ன தென்னை மரம், இளநீர், இதையெல்லாம் ஏன் நீ அவங்கிட்ட சொல்ற? நான் யதார்த்தமா சொன்னேன். அந்த ஆளு வீம்புக்குன்னு பேசினா நீங்க விட்டுறதா? உங்க செல்வாக்கென்ன சொல்வாக்கென்ன, நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல. இப்ப என்ன செய்ய சொல்ற? பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய்
ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க, அப்புறம் என்ன செய்வான்னு பாப்போம். அந்த புளிச்சகீரைக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன பண்ற, அந்த கொன்னவாயை தூக்கிட்டு வர்ற, நான் தாலியை கட்டிடுறேன். சரி. இங்க பார், இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் பூச்சி, என்னடா சொல்ற? உன் தலைவனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? எப்படா? இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. எங்கடா இருக்காங்க? வெளியே நிக்கிறாங்க. ஐயோ, கிளிய வளர்த்து நரிகையில குடுத்துட்டே. யோ பெருசாவி, வாய மூடிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணியா வாயா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்ன வேற யாருக்காவது கட்டி கொடுத்துருவீங்களா? ஆயத்துலதான் நாங்க 2 பேரும் இந்த முடிவுக்கு அந்த எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க? அதே முகத்தை வச்சுட்டு தான். வேற முகம் என்ன கடையில விக்குது வாங்கி வச்சிட்டு வர்றதுக்கு? ஐசான காலத்துல உங்களை தனியா விட்டுட்டு இருக்க கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் இங்க அந்த யோ புளிச்சகீரை, ஓ மக மேல உண்மையான அன்பு, பாசம், பற்று, வரவு, செலவு ஏதாவது இருந்தா நல்ல மனுஷனா பெரிய மனுஷனா லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணு. இல்ல அடுத்த வீட்டுல போய் வாங்கிக்குவேன். அண்ணே, இவரும் சொந்த அப்பா. சரி விடு. நல்லா இருமா, நல்லா இரு. நீயும் முதல்ல நீ நல்லா இரு. பாத்தீங்களா எங்க அப்பாவோட அருத்தன்மையா? பிறந்ததுல இருந்து ஒரே ஜிப்பா போட்டுட்டு இருக்கா. இவங்கட்டியா பெருந்தன்மை? சும்மாரியா? மாமா இந்த பக்கம் கோத. இப்ப இவ என் பொண்ணு. உன் பொண்ணா இருந்தாலே இப்ப அவ என் பொண்டாட்டி. அத நான் ஒத்துக்க வேண்டாம்? அவ ஒத்துக்கிட்டாள. இத பாரு, ஒருத்தன் கையில என் பொண்ணை ஒப்படைக்கணும்னா அவன் புத்திசாலியா இருக்கணும், இல்ல வசதி உள்ளவனா இருக்கணும். உங்ககிட்ட வசதி தான் இல்ல. புத்தி அது இருக்கான்னு பாத்துறேன். 2 கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில சொல்லிட்டு உன் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு போலாம். போத உங்க அப்பன் குழப்பறான், அப்புறம் சொதப்பறான். இந்தாயா, மேடையில ஒவ்வொருத்தன் கேள்விக்கு புது கவிதையில பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரியா, கேளியா. ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. பிசாத்து, கேள்வி ஆரம்பி. முதல் கேள்வி, கிருஷ்ணன் இருக்காரு, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், அவர் காமெடியில ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்காரு. ஆஹா, அசத்திட்டீங்கன்னு பொண்ணபடியா. வாழ முடியா? கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, அவரு வாயுக்குள்ளே உலகத்தை காட்டுறதா சொல்றாங்க. அதுவும் உண்மை, அது பூகோளம். ஆஹா, இங்கேயே அசத்தி போட்டீங்க. இப்ப இவனை அடிக்க போறேன். அட சுமாரியா, அவர் வாயுக்குள்ள உலகத்தை காட்டும் போது அவர் எங்க நின்னுகிட்டு இருந்தாரு, ஜனங்க எங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? வாயில உலகம் இருந்தது, அதை எங்க நின்னு பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க? நீ வாமா உள்ள போவோம். ஐயோ, பைத்தியமே புடிச்சிரு போல் இருக்கே. ரொம்ப சிக்கலா இருக்கே இவரால. வேண்டாம், நான் அவளை அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன். அவங்க அப்பங்கிட்ட வாங்க சீரு கொடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன். அவன் சீரா கொடுத்தா சீரி விழுகுறான். எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான். அந்த ஓட்ட வாய பதிலுக்கு குறுக்க ஓடாதே. எதுக்காக உன் தலைவரோட அம்மாவை என்ன நடிக்க சொல்ற? சம்சாரம் நடிச்சா ஜனங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, அதுக்கு தான். அட சும்மா இருமா, அந்த கிழட்டு பைய பொண்ண எங்க தலைவரோட வாழ விட மாட்டேங்கிறான். அடபாவி, அதுக்காகத்தான் ஒரு முடிவு எடுத்து இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். புரியுதா? நீ என்ன செய்ற, அந்த கிழட்டு பையில ஏமாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுற. நாம தேனியிலோக்கு அனுப்பி வைப்போம். இது எங்க தலைவருக்கு தெரியாது. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த அட்வான்ஸ் 50 ரூபா. கவலைய விடு, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறேன். ஆமா, அவருக்கு நான் என்னவா நடிக்கணும்? தங்கச்சியா நடிக்கணும், குத்தி விடுவேன், அம்மாவை நடிக்கணும். இது எங்க தலைவருக்கு தெரிஞ்சா என்ன தலைமையில தூக்கி வச்சு பாராட்டுவான். போத, உங்க ஒப்பம் கேட்ட கேள்விக்கு இந்த ஜென்மத்தில என்னால் பதில் சொல்லவே முடியாது. அதனால அவனை ஏமாத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். என்னங்க அது? எங்க அம்மா செத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் செத்துச்சுன்னு நான் ஒரு டூப் போடுறேன். நீ ஆமான்று. அப்புறம் அப்படியே 2 பேரும் வெளியே போய் ஜல் 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 கேட்டாவா? போனால் போகட்டும் போடா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஆண்டவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. நிலையாய் வாழ்ந்த பாடாதையா போதா, இது நல்லா இல்ல. உங்க அப்பா நிலவு புரியாம பாடிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பாடாதீங்கப்பா. பாடல. ஏமா அப்படி அழுவுறீங்க? எங்க அம்மா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? யோ, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. தந்தி வந்திருக்கியா? ஐயா, செத்து போட்டாங்களா? சரி புறப்படுங்க. நீ எங்க வர்ற? சம்மந்தி கோடி போட வேண்டாமா? அடியே, அப்பா அப்பா கடையை ஆடு பாத்துப்பா. உங்களுக்கு பதிலா நான் ஆத்திடுறேன். அதுவும் சரிதான். சரி அப்ப நீங்க புறப்படுங்க. போத, நல்ல பட்டு புடவை எடுத்து கட்டிக்க, நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுக்க, கை செலவு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு புறப்படு போ. கொஞ்சம் இருங்க. கல்யாண வீட்டுக்கா போறீங்க? சாவு வீட்டுக்கு தானே போறீங்க? புரியாம பேசாதையா, புடிச்சுக்கிற. எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்தில் இருக்கிறேன். நீ வேற இம்சை பண்றியா? எப்படி எல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா. அங்க அம்மா அம்மா அம்மா. மவனே மவனே, யாரு நீங்க? அட பாவி,
பெத்தவளை யானி யாருங்கிற பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்படா மனசு வந்தது? ஏங்க உன்னெல்லாம் சும்மா விடலாமா? பெத்த தாய் உயிரோட இருக்கும்போது செத்து போட்டான்னு சொல்றிய, நீ எல்லாம் ஒரு மகனா? இல்ல நான் உனக்கு மருமகன். என்ன இங்க உள்நாட்டு குழப்பம்? வாடா, வெண்ண திரண்டு வரும்போது கிளவி வந்து தாலி உடைச்சிட்டாடா. ஏய் கிளவி, நீ யாருன்னு உண்மையை சொல்லல, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா. போலீஸா? போலீஸ் வேண்டாம், இவன் தான் அம்மாவை நடிக்க சொல்லி என்கிட்ட 50 ரூபா கொடுத்தான். ஏண்டா நாய் கடிச்ச தலையா? அண்ணே திட்டாதீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன், இப்படி கெட்டது நடக்கும் தெரியாது. இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்ப முடியாது. உன் கைய கால ஒடிச்சிருவேன். நிக்க மாட்டேனே. ஏடா நில்லு. பூச்சி, இது மரியாதை இல்ல பூச்சி. டேய் மொட்டத்தலையா, இந்த பூச்சி பையில பாத்தியா? இல்லனே. ஏனே? ஒரு வாரமா எனக்கு டிமிக்கு குடுக்குறான். அவன் என் கையில கிடைச்சா 1ல 2 உண்டு இல்லன்னு பாத்துருவேன். அண்ணே அதோ பூச்சி வரான் பாருங்க. அப்பா, என்ன வெயிலு! பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன். பாடி மாப்பிள, நீ வா. வா, என்ன வெயிலு! வீட்டுல சுடு தண்ணி ஊத்திக்கணும். யாரு பெருசா? எல்லாம் கொஞ்சம் சிறுசா. யோ தள்ளியோ காரியா, சரைங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி போடு. ஏயா எங்க தலைவரை பாத்தியா? அது என்னங்க தலைவரை நீங்க தேடுறீங்க, தலைவர் உங்களை தேடுறாரு, உங்களுக்குள்ள என்னங்க தகராறு? வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஆளு ஒரு அறிவு கட்டவன். சாருங்க. என் தலைவன் தான். அது சரிங்க. மாமனாரை எதிர்த்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வர வக்கில்ல விவசாய கிடத்தனமா என்னை அடிக்க அலையறானா, அவன் கைய கால முறிச்சு வேணா. வேணாங்க, தலைவர் நொண்டாகிடுவாருங்க. ஓ திட்டாதையா, தலைவர் காதுல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவார். தலைவருக்கு என்ன கொம்பா இருக்கு, குத்திர போறாரு. ஆமா பெருசு, என்ன முக்காடு? துண்டு முக்காடு தரலாம். ஊரெல்லாம் மூளை காய்ச்சலாம், அதுக்கு பயந்துக்கிட்டு தான் முக்காடு போட்டிருக்காரு. உன் கூட சரியான கூத்தியா. அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு வர்றது, உனக்கெல்லாம் வராது, பயப்படாத. மேட்சஸ் வச்சிருக்கியா? அதான் தீப்பெட்டி இருக்குங்க. கொண்டா. அந்தாங்க. இத கொடுத்து என்ன பண்ணியா? சீரட் வச்சிருக்கியா? எத்தனை பேர் கிளம்புறீங்க? இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான். 1 இருக்குங்க. கொடு. யார் எங்க தலைவர் இப்படி போடுறது? உங்க தலைவரே தான் இந்த புடி போட்டிருக்காரு. எப்ப வந்தாரு? இப்பதான் வந்தாரு. ஐயோ, ஏண்டா என் கைய கால நீ முறிக்க போறியா? யாரு கைய கால யாரா முறிக்கிறது? தலைவருக்கு மூளை இல்ல, நீ மூளைய மடியில கட்டி கீழே தொங்க விட்டுருக்கியா? இங்கிலீஷ் மேட்சஸ், சிகரெட். ஐயோ தலைவரே, இனிமே கிருத்துருவும் பேசுவியா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுவியா? தலைவரே உங்க வழிக்கு நான் வரவே மாட்டேன். உங்களுக்கு நல்லது செய்ய போய் வழக்கம் போல குழப்பமாயிடுச்சு. நீங்க அறிவு கடல், உங்க மனசு வான மாதிரி. நெஞ்ச தொடல இல்ல, நெஞ்ச தொடவே இல்ல. இப்படித்தான் நெஞ்ச தொடறேன்னு நெஞ்சில புளியே உழுந்துச்சுடா. தலைவரே, நீங்க புடி போட்டா எடுக்கவே முடியாத. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு நான் புடிய போட்டேன். எப்படி எடுப்பேன்? யோ கண்ணாடி, 5-10 இருந்தா நீட்டியா? நான் புடி எடுக்கணும். சந்தா வசூல் பொழப்ப நடத்துறீங்க. மாச கடைசியில எவன் படம் வச்சிருக்கான்? மாசம் முதல்ல உங்ககிட்ட 8 இருந்தாடா. போடா, கண்ணாடி வாங்கி கொடுத்து நான் போடா. இவனே 8 கடை வாங்க போறான் போல இருக்கு. ஏய், ஊருக்குள்ள எவங்கிட்டையும் காசு இல்ல, நேரா வண்டிய பேங்க் கூடு. அங்கேயும் இருக்குதோ முகமூடி கொள்ளக்காரனுக்கு அடிச்சுட்டானுங்களோ. ஐயோ, என்னது இது? வாத்தியார் அடிமை பண்ணல நடந்து வர மாதிரி வர்றீங்க. போதே, நான் தெரியாதனமா கத்திரி புடி போட்டேன். ஒரு 10 ரூபாய் நீட்டினா தான் புடி எடுக்க முடியும். இந்தாங்க 50 ரூபாய். அச்சோ, அப்பா, நான் தப்பிச்சேன். ஏங்க, உங்களுக்கு எல்லா புடியும் ஆதிதான் தெரியுமா? முழுசா வித்தைகளை காட்டுறதுக்கு உங்க அப்பா புளியாங்க விட்டா தானே? தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த புடி போடுறதா என்னோட நிப்பாட்டிக்கங்க. தெரியாதனமா அண்ணிட்ட போடுறாதீங்க, அப்புறம் நான் 5 பத்து உங்களுக்கு கொடுக்கணும். அவகிட்ட நான் போடுற புடியே வேற. இந்த ஜென்மத்துல நான் பொடி போட்டாலும் போடுவேனே தவிர இந்த புடி போடவே மாட்டேன்.